நமஸ்காரம். குருஜி வேலா பேசுகிறேன். இப்பொழுது நம்ம மனித குலத்திற்கு தேவையான முக்கியமான ஒன்றாக இருப்பது பணம். பணம் பணம் பணம். பணம் இல்லாத வாழ்க்கை வாழ தகுதியற்றதாக ஆகிவிட்டது. குணம், மற்ற உயர்ந்த குணங்கள் அதெல்லாம் பணத்திற்கு முன்பு நிற்காது. இந்த பணத்தை எப்படி வேகமாக அடைவது? நீங்கள் காலையில் எந்திரிச்சு உங்கள் வாசக்கதவின் உள்பக்கமாக நின்றுக்குங்க. நாராயணன் உள்ளிருக்கிறார், மகாலட்சுமி வாங்க அப்படின்னு கதவை திறங்க. 3 முறை சொல்லிட்டு அது வேகமாக பணத்தை இழுக்கும். ஒரு சின்ன தாமிரத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன குட்டி ஒரு பிளேட்டில் 27 மிளகு, 9 ஏலக்காய் அதன் முனை வச்சு அந்த காமாட்சி விளக்கு முன்னாடி வைங்க. காமாட்சி விளக்குக்கு அடியில் 1 ரூபா காயினை வச்சுருங்க. பஞ்ச தீபம், பஞ்ச எண்ணெயால தாமரை நூல் திரி ஏற்றுங்க. குபேர திரின்னு விற்கிது, அதை போட்டு ஏற்றுங்க. இதெல்லாம் பண வரவு. பல கிரந்த பாஷையில் பேசப்பட்ட ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறேன். ஓம் பூர் லக்ஷ்மி ஈர்ப்பு வரலட்சுமி ஸ்வா லட்சுமி கால கர்ணி தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தில் இரவும் பகலும் சந்திக்கிற நேரம் 3 முறை படிங்க. அதற்கப்புறம் ஒரு லட்சுமி அழைப்பு மந்திரம் சொல்கிறேன். ஹ்ரீம்னா லட்சுமி. ஓம் ஹ்ரீம் சர்வ லட்சுமி வாவா சர்வ வசியமே சர்வமும் நம் வசமாக வசி வசி ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை படிங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை படிக்கும்போது குபேரர் வடக்கு திசையில் இருக்கிறாரு, மகாலட்சுமி ஆனவள் கிழக்கு திசையில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த கிழக்கு திசை வடக்கு திசையில் நீங்கள் உட்காந்து உங்கள் உடலையும் ஆன்மாவை சுத்தி பண்ணுற மந்திரத்தை சொல்லித்தரேன். ஓம் ஸ்ரீ பவ சிவ. இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் உங்கள் உடலும் ஆத்மனும் சுத்தமாகிறாங்க. இந்த கணபதியே துணை, குருவே துணை. குரு நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கலாம். என்னையே கூட நீங்கள் குருவாக மனசில் நினச்சிக்கலாம். வேளா குரு கூட இருங்கன்னு சொல்லலாம். 24 நிமிடமே அவதார புருஷராக இருந்தவர் உக்ர நரசிம்மர். இந்த உக்ர நரசிம்மருடைய காயத்ரி இருக்குது, நெட்டில் போனால் கிடைக்கும். உக்ர நரசிம்மாய வித்மகி வஜ்ர நகாய தீமகி தன்னோ நரசிங்க பிரச்சோதயார். இதை படித்தாலும் சரி, ரொம்ப வேகமாக நமக்கு தன வருவாய். நம்ம இறைவன் என்பதிலிருந்து நம்ம தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் தான் பக்த பிரகலாதன் பேசுகிறார். அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களையும் நரசிம்மர் கலந்திருக்காருன்னு சொல்லி வாசல் முன்னாடி நின்று மகாலட்சுமி வாங்க அப்படின்னு கதவை திறந்தாலும் வேகமாக பணம் வரும். பணம் வர்றதற்கு முதல்ல வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். மனைவியை யாரெல்லாம் திட்டி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு காசு வராது. மனைவி மகாலட்சுமி அம்சம் உடையவன், அவளை திட்டவே கூடாது. அவளை எப்பவுமே போற்றி புகழணும். அவள் குறும்பே பண்ணாலும் சரி, அதை மன்னித்து ஆட்கொள்ளணும். வீட்டு தலைவன் என்பவன் மன்னிக்கும் புராதியத்தியம். அவனுடைய சொந்த வெறுப்பு விருப்பை அழைத்து ஈகோவை குறைச்சி, மனைவியும் பெண் குழந்தைங்க இருந்தால் அவங்க மனம் வலிக்காத மாதிரி யாரெல்லாம் நடந்துக்கிறானோ அவங்க வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வார். மகாலட்சுமி கைவசம் வச்சிருக்கலும் கோபம் வரத்தான் செய்யும், திமிரு பண்ணத்தான் செய்வா. ஸோ மனைவியோட கோபத்தையோ எதையோ ஆட்கொள்ள தெரிஞ்சால் மட்டுமே மகாலட்சுமி ஆனவள் வாசம் செய்யும். அடிக்கடி வெள்ளி செவ்வாய்க்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பண பிரச்சனைகள் தீரும்.